உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் சூரியன் சொந்த வீட்டிலேயே சொந்த நட்சத்திரத்தை பெறப்பட்ட நட்சத்திரம். ரெண்டாவது இவங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், அதாவது செவ்வாய் தான் இவங்களுக்கு எதிரி. இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்களிடம் நிறைய பிரச்சனை ஏற்படும். சகோதர சகோதரிடம் பாகம் பிரிவினை என்பதெல்லாம் நிறைய பிரச்சனை ஏற்படும். உரிய சொத்துக்கள் பெறப்படாத ஆட்கள், அதாவது இவங்களுக்கு குறிப்பிட்ட சொத்துக்கள் வரணும்னா அது முழுசாக இவங்களுக்கு கிடைக்காது. கால்வாசியோ அல்லது அரைவாசியோ தான் கிடைக்குமே தவிர்த்து முழு பாகம் இவங்களுக்கு கிடைக்காது. அதே போல இரக்க குணம் கொண்டவர்கள், ஏதாவது கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டு இரக்க குணம் கொண்டவர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்துக்கான ஆவணங்களையும் தரமாட்டார்கள். தன்னை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் கிடையாது. இவங்க தன்னை பற்றி வெளிப்படுத்த மாட்டாங்க. தான் யார் என்று யாரிடமும் சொல்லாத ஆட்கள். ரெண்டாவது விஷயம், இவங்க அதீதமாக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் தான் இவங்களுக்கு முக்கால்வாசி. ஏன்னு கேட்டிங்கன்னா லவ் மேரேஜ்ன்றது இவங்களுக்கு பிடிக்காது. கோவப்படக்கூடிய ஆட்கள், பெண்களிடம் நெருங்க மாட்டார்கள் சீக்கிரத்தில். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காதல் என்ற விஷயங்கள் கரெக்டாக சொல்ல முடியாத ஆட்கள். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசியாக தோஷமும் பரிகாரம் பார்த்துக்கிட்டே வரும். இந்த ராசியில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி 5ஆம் இடம் சூரியனுக்கு உண்டான சிம்ம ராசி மண்டலத்தை வச்சிருக்கு. அதில் முதல் நட்சத்திரம்னு சொல்லப்படுகிற மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசியும் மகமும் சேரும்போது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரக்காரர்கள் தான். இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி மண்டலத்தில் இருக்கிறது ஒன்றால கேது தசை 7 வருஷம் இவங்களுக்கு நடைபெறும். இவங்களுக்கு உரிய வயசு வரும்போது தான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா இப்போ இவங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் கேது தசை. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள். அதுக்கப்புறம் 20 வருஷம் சுக்கிர தசை, கலைத்துறை, கலை சார்ந்த விஷயங்கள், நாட்டியம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே வரும். அதே போல் சூரிய தசை 6 வருஷம் இவங்களுக்கு வரும். இந்த சூரிய தசை தான் இவங்களுக்கு தொழிலுக்கான கடவுள். தொழிலில் என்னென்ன செய்யலாம், புதிய புதிய தொழில் முயற்சிகள், கண்டுபிடிப்பு, இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யோகாதிபதியான சூரியன் கரெக்டான உரிய பருவத்தில் கரெக்டாக 27 வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். உரிய பருவத்திலே யோகாதிபதி தசை நடக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் 2வது நட்சத்திரமாகிய பூர நட்சத்திரம் பிறக்கும்போதே சுக்கிர தசை. தந்தையாருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. தந்தையாருக்கு நல்ல லாபம், தாயாருக்கும் நல்ல லாபம், தனலாபங்களை அள்ளி வழங்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை. அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு தசைன்றது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இவங்களுக்கு ராகு அந்தளவுக்கு சிறப்பு இல்லாமல் தான் இருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் சூரியன் சொந்த வீட்டிலேயே சொந்த நட்சத்திரத்தை பெறப்பட்ட நட்சத்திரம் சூரிய பகவான். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோபித்துக்கொள்வார்கள், நிறைய கோபம் வரும் இவங்களுக்கு. அதே போல் சீக்கிரமாகவே இவங்களுக்கு ரத்த கொதிப்புன்ற சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர்ன்ற நோய் இவங்களுக்கு தாக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உஷ்ணத்துலேயும் உஷ்ணம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கங்கள் சீக்கிரமாக ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கம்லாம் நிறைய வரும். அதே போல் இவங்களுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய தசை பிறக்கும் போதே வந்துடுது. உத்திர நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும் போதே யோகாதிபதி தசைன்றதுனால தந்தையாருக்கு தான் சிறப்பை தவிர்த்து பிற்கால வாழ்க்கையில் இவங்களுக்கு குரு பகவான் தான் கொஞ்சம் சிறப்பாக இருப்பார். ரெண்டாவது இவங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், அதாவது செவ்வாய் தான் இவங்களுக்கு எதிரி. இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சகோதரர்களிடம் நிறைய பிரச்சனை ஏற்படும். சகோதர சகோதரிடம் பாகம் பிரிவினை என்பதெல்லாம் நிறைய பிரச்சனை ஏற்படும். உரிய சொத்துக்கள் பெறப்படாத ஆட்கள், அதாவது இவங்களுக்கு குறிப்பிட்ட சொத்துக்கள் வரணும்னா அது முழுசாக இவங்களுக்கு கிடைக்காது. கால்வாசியோ அல்லது அரைவாசியோ தான் கிடைக்குமே தவிர்த்து முழு பாகம் இவங்களுக்கு கிடைக்காது. அதே போல் இரக்க குணம் கொண்டவர்கள், ஏதாவது கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டு இரக்க குணம் கொண்டவர்கள். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா சிந்தித்து செயல்படாத ஆட்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கான உரிய ஊதியங்கள் கிடைக்காது. சம்பாரித்து யாருக்கோ தருவாங்களே தவிர்த்து இவங்களுக்கு உரிய ஊதியங்கள் கிடைக்காது. தனக்குன்னு ஒரு பொருள் வாங்கக்கூடியாத ஆட்கள். இவங்களுக்குன்னு ஒரு பொருள் சொந்தமாக வாங்கிக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கும்
உறவினர்களுக்கும் நண்பர்களுக்குமே செலவு செய்யக்கூடிய ஆட்கள். ரெண்டாவது விஷயம், இவங்களுக்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா காலில் தான் வலி, கால் வலி, முதுகு ப்ராப்ளம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வருமே தவிர்த்து, அதே போல் அலட்சியங்கள், ஒரு முக்கியமான விஷயங்களில் சில அலட்சியங்கள்லாம் இவங்களுக்கு பண்ணுறதுனால இவங்களுக்கு சிலதெல்லாம் கிடைக்காம இருக்கும். ப்ரொமோஷன் வந்து இவங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். ரெண்டாவது, பதவியில் சிலர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் நல்ல போஸ்டிங் இருப்பாங்க. மக நட்சத்திரக்காரங்கள்லாம் அரசாங்கத்தில் நல்ல போஸ்டிங்லாம் வருவாங்க, அரசியல்லையும் இருப்பார்கள். அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகடன்னு செயல்படக்கூடிய ஆட்கள், ஃபாஸ்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இவங்க எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஆட்கள், தனக்குன்னு செய்து கொள்ளாத ஆட்கள். ரெண்டாவது, இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்துக்கான ஆவணங்களையும் தரமாட்டார்கள். தன்னை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் கிடையாது. இவங்க தன்னை பற்றி வெளிப்படுத்த மாட்டாங்க. தான் யார் என்று யாரிடமும் சொல்லாத ஆட்கள். மீதி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தையும் ஒரு பெரிய விஷயமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் நான் இந்த போஸ்டிங்கில் தான் இருக்கேன்றத வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடிய ஆட்கள். ரெண்டாவது விஷயம், இவங்க அதீதமாக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் தான் இவங்களுக்கு முக்கால்வாசி. ஏன்னு கேட்டிங்கன்னா லவ் மேரேஜ்ன்றது இவங்களுக்கு பிடிக்காது. கோவப்படக்கூடிய ஆட்கள், பெண்களிடம் நெருங்க மாட்டார்கள் சீக்கிரத்தில். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காதல் என்ற விஷயங்கள் கரெக்டாக சொல்ல முடியாத ஆட்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொஞ்சம் நல்லவர். இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுவார். சனி தசா புக்தியிலோ அல்லது 7.5 சனி நடக்கும்போதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருக்குமே தவிர்த்து கெடுதல் செய்ய மாட்டார். ஏன்னா நேர் எதிர்பாவம் இவங்களுக்கு சனி பகவான். சிம்ம ராசிக்கு நேர் எதிர்பாவத்திலே சனி இருப்பதால் இவர்களுக்கு சில மாற்றங்களை கொடுப்பாரே தவிர்த்து தண்டிக்க மாட்டார். அதே போல் இவங்களுக்கு 9ஆம் அதிபதி தான் பாதகஸ்தானம். செவ்வாய் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதகாதிபதி. சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமைகளில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்கேயாவது ஒரு நிலம் சார்ந்த விஷயத்துக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா பிரச்சனைகள் நிறைய மாட்டிப்பாங்க. நில ஆவணங்களோ லேண்ட், அதாவது நில வரின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கட்ட மாட்டாங்க சீக்கிரத்தில். அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இவங்க மாட்டிக்கிறதுனால, அதே போல் சகோதர தோஷம் உடையவர்கள், சகோதரர்களால் பிரச்சனை, சகோதரர்கள் இருந்தால் இளைய சகோதரர்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா இளைய சகோதரர்களால் பிரச்சனை இவங்களுக்கு நிறைய ஏற்படுது. இவங்க என்ன ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு சூரிய பகவானை தரிசனம் செய்து வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தாமரை மலர், அதாவது செந்தாமரை மலரால் சூரிய பகவானை அர்ச்சனை செய்து சூரியனார் கோவிலுக்கு சென்று வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்க ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு நமது ஆன்மீக சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிக்கான தோஷங்கள் பரிகாரம்னு சொல்லிட்டு வரும். உங்களுடைய ஜாதகத்தில் எதனா ஒரு தோஷங்களோ ஏதேனும் பிரச்சனைகளோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் சொல்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கான எல்லா விஷயங்களும், உங்களுடைய வாழ்விலுடைய நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு மென்மேலும் வளர்ச்சி அடைந்து எல்லா விதமான வளமும் நலமும் பெற வேண்டி இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.